சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதியோர் தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஏ தேரணிராஜன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி வீட்டிருக்கிற தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுவதற்கும் உரிய சகோதரி முனைவர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ஜே சங்குமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சு தீபா அவர்களே, வருகை தந்தை சிறப்பித்திருக்கிற சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இணையர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் மரியாதைக்குரிய இனிய நண்பர் துரைராஜ் அவர்களே, நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் மோகன்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, மருத்துவர் பெருமக்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதற்கம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சர்வதேச முதியோர் தினம் உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் முதியோர் என்பதற்கு ஒரு வயது வரம்பு என்பது உலகம் முழுவதும் ஒரே வயதை எந்த நாடும் இதுவரை குறிப்பிடவில்லை. ஆசிய நாடுகளை பொறுத்தவரை முதியோருக்கான இலக்கு என்று சொல்லப்படுவது 60 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை ஜெர்மனி போன்ற நாடுகளில் 65, நெதர்லாந்து போன்ற நாடுகளில் 67, நெதர்லாந்தில் இன்னும் கேட்டால் 2025க்கு பிறகு முதியோர் என்றால் 80 தாண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வகையில் இன்றைக்கு முதியோருக்கான அந்த வயது இலக்கு என்பது வேறுபட்டு மாறுபட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இந்த 60 வயதை தாண்டியவர்களுக்கான பிரத்யேக மருத்துவம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஒன்றிய அரசு 2 இடங்களில் தமிழ்நாட்டிலும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் முதியோருக்கான மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து, அந்த வகையில் டெல்லி எய்ம்ஸை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மாடியில் ஒரு சிறிய அளவிலான ஒரு மருத்துவ கட்டமைப்பை அவர்கள் முதியோருக்கான மருத்துவமனையாக இயக்கி வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு வணக்கத்திற்குரிய தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே ஒரு 8.5 ஏக்கர் நிலத்தை தந்து முதியோருக்கான சிறப்பு மருத்துவமனை அமைவதற்கு இந்த இடத்தை மருத்துவ நிர்வாகத்திற்கு தந்து ஏறத்தாழ 275 பணியிடங்களை உருவாக்கி அந்த வகையில் ஒரு மருத்துவமனை இங்கே வருவதற்கு தமிழக அரசு இன்றைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஆக இந்தியாவிலேயே தற்போது ஒரு பிரத்யேகமான முதியோருக்கான மருத்துவமனை என்றால் அது கிண்டியில் அமையப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனை தான். இந்த மருத்துவமனை என்பது நம்முடைய தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயமாகும். பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் சொன்னதை போல தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. என்றாலும் முதியோருக்கான இந்த பிரத்யேக மருத்துவமனை என்பது இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு பெரிய அளவில் பெருமை சேர்க்கிற விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி திங்கள் 25ஆம் தேதி
200 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அது முதல் இதுவரை இந்த மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் மரியாதைக்குரிய தேரணிராஜன் என் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால், இந்தியாவிலேயே திறந்து வைக்கப்பட்டு இன்னும் ஓராண்டு கூட முடிவடையவில்லை, ஏறத்தாழ 2024 திறந்து ஒரு 7-8 மாதங்களே நிறைவடைகிற வகையில் இந்த மருத்துவமனையில் இதுவரை 1,11,000 பேர் இன்றைக்கு பெருநோயாளிகளாக பயன்பெற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் வரலாற்றில் இது ஒரு மகத்தான சாதனை. 1,11,000 பேர் 6-7 மாத காலத்தில் மருத்துவ பயன் பெற்றிருப்பது என்பது ஒரு மகத்தான காரியம். இதை இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய சாதனைக்கு காரணமான இந்த மருத்துவமனையின் இயக்குனர் உள்ளிட்ட மருத்துவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். மிகப்பெரிய அளவில் ஆத்மாத்மான உணர்வுடன், அர்ப்பணிப்பு உணர்வுடன் இந்த மருத்துவமனையின் மருத்துவர்களும் மருத்துவத்துறை ஊழியர்களும் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நாள்தோறும் மேற்கொள்ளப்படுகிற ஆய்வுகளின் போது என்னை சந்திப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிற அந்த செய்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஊருக்கு சென்றாலும், கிண்டியிலே இருக்கிற முதியோர் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். எங்களை மிக சிறப்பாக கவனித்தார்கள். எங்கள் தந்தையை தாயை நாங்கள் அங்கே அனுமதித்து மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவையை பெற்று திரும்பினோம் என்று மகிழ்ச்சியோடு சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான மனநிறைவு இருந்தது. அந்த அளவுக்கு இந்த மருத்துவமனை ஒரு 6 மாத காலத்தில் 1,11,000 புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 3,256 பேருக்கு இன்றைக்கு உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிற போது நானும் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் இன்றைக்கு மேலே மருத்துவமனையை சுற்றி பார்க்கிற போது நிறைய இடம் இருந்தது. 60 வயதை கடந்தவர்கள் தான் இந்த மருத்துவ சேவைக்கு வருவார்கள். எனவே மருத்துவ சிகிச்சைகளுக்கு பிறகு மாலை நேரங்களில் அவருடைய ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு ஏதாவது ஒரு வகை செய்யலாமே. ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அடுக்கி வைத்த ஒரு நூலகம், அதேபோல் பல்லாங்குழி, செஸ், கேரம் போர்டு போன்ற பல்வேறு வசதிகளை இங்கே செய்து தந்து அந்த வகையில் இவர்களுக்கு அதை பயனுள்ளதாக ஆக்கலாமே என்று முடிவெடுத்து உடனடியாக இது திறந்து வைக்கிற அன்றைக்கே பல்லாங்குழியை தேடி வாங்கி, கேரம் போர்டு போன்றவற்றை வாங்கி, நூற்றுக்கணக்கான நூல்களையும் அடுக்கி வைத்து அந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தினோம். நான் தொடர்ந்து நம்முடைய மருத்துவர் தீபா அவர்களிடத்தில் அவ்வப்போது கேட்பது, இந்த பயன்களை எல்லாம், இந்த வசதிகளை எல்லாம் இங்கே வருகிற முதியோர் பயன்படுத்துகிறார்களா என்று கேட்கிற போது மகிழ்ச்சியாக பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்வார்கள். அந்த அளவுக்கு தொடர்ந்து அந்த சேவைகள் என்பது இந்த மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடைய கல்லூரியின் முதல்வர் தேரணிராஜன் இங்கே பேசும்போது சொன்னதை போல, ஒரு வாரத்திற்கு முன்னால் தேசிய, அதாவது சர்வதேச முதியோர் தினம் 1ஆம் தேதி அக்டோபர் 1 வருகிறது என்ற உடனே அந்த 1ஆம் தேதி ஒரு சிறப்புக்குரிய நாளாக ஆக்குவதற்கு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் நாம் அறிவித்திருப்பதை போல முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்கின்ற ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஃபார் ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் என்கின்ற வகையில் ஒரு பிரிவை தொடங்கலாம் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அறிவித்திருந்தோம். அதை இன்றைக்கே தொடங்கலாமே என்று நான் அவர்களிடத்தில் கேட்டேன். அது தொடங்க வேண்டும் என்றால் அரசாணை போட வேண்டும் என்றார்கள். உடனடியாக நம்முடைய அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரையும் வரவழைத்து அதற்கான அரசாணையை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசாணை வெளியிடப்பட்டு இன்றைக்கு அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது. உலகிலேயே, ஏன் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் எந்த நாட்டிலும் இந்த முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்கின்ற இந்த ஒரு கோர்ஸ்
எங்கேயும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இங்கே கூட தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் தாய் தந்தையரை, வயது மூத்தவர்களை பெரும்பகுதியாக விடுதிகளில் சேர்த்து விடுகிறார்கள், ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள். பெரிய அளவில் வசதி நிறைந்த வாரிசுகள் கூட அவர்களுக்கு பணம் கட்டி முதியோர் இல்லங்களில் சேர்த்து பராமரிக்க செய்து விடுகிறார்கள். மீதம் இருக்கிற முதியோரை வீட்டிலே கவனித்துக் கொள்வதற்கு தனியார் அமைப்புகளின் மூலம் ஒரு அசிஸ்டன்டை, உதவியாளரை வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்கிறார்கள். இந்த முதியோரை பராமரிப்பதற்குரிய உதவியாளர்கள் செவிலியர்கள் அல்ல, உதவியாளர்கள் பெரிய அளவில் இன்றைக்கு அது ஒரு தொழிலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பாதுகாப்பு பணிக்கு செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்கிறதோ, அதேபோல் இந்த முதியோரை பராமரிப்பதற்கு உதவியாளர்களுக்கு என்று தனித்தனி அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் ஆட்களை பெரிய ஊதியத்தை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் கேட்டு பெறுவதும், இவர்களுக்கு தரும்போது அதை குறைத்து தருவதும் என்கின்ற வகையில் அந்த தொழில் ஜரூராகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏன் நாமே தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை, இந்த சர்டிபிகேட் கோர்ஸை நாமே தொடங்கி அந்த இங்கே தொடங்கும் போதுதான் நிச்சயம் 10 முதல் 13% வரையில் தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு முதியோர் வருகிறார்கள். 10 to 13% முதியோர்கள் தமிழக அரசின் மருத்துவ சேவையை பெற வருகிறார்கள். ஆக இங்கே அந்த உதவியாளர்களுக்கான சர்டிபிகேட் கோர்ஸ் பயிற்சியை இங்கே அளிக்க தொடங்கி ஒரு 3 மாத காலம் அந்த முதியோர்களிடத்தில் இவர்கள் பழகி அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை உட்கார வைப்பது எப்படி, குளிப்பாட்டுவது எப்படி, வயது முதிர்ந்தவர்களை பராமரிப்பது எப்படி, அவருடைய பெட்சோர் என்று சொல்லக்கூடிய அந்த படுக்கை புண் வராமல் தடுப்பது, வந்ததற்கு பிறகு சிகிச்சைக்கு உதவுவது போன்ற பல்வேறு விஷயங்களை மருத்துவமனைகளில் பயிற்சியாக பெற்றால், ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் என்பது ஏதாவது 10க்கு 10 அறையிலிருந்து படித்து முடித்து விட்டு வாங்கி வருவதை விட பிராக்டிக்கலாக மருத்துவமனைகளுக்கு வந்து இங்கே நேரடியாக அந்த சேவையை அவர்களும் கற்று பழகி இதை தெரிந்து போய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு செய்யும் போது பெரிய அளவில் பலன் இருக்குமே என்கின்ற வகையில் தான் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு உலக முதியோர் தினத்தில் 975 இடங்கள் இன்றைக்கு அதற்கான ஒரு பாடத்திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இங்கே தொடங்கி வைக்கிறோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 100 மாணவர்களை இன்றைக்கு சேர்க்கிறோம். இந்த 100 மாணவர்களும் ஒரு 3 மாத காலம் படித்து முடித்து அவர்கள் இந்த சான்றிதழை பெற்று செல்லுகிற போது நிச்சயம் இது ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும். இந்த சான்றிதழோடு இவர்கள் தனியாரிடத்தில் இந்த முதியோரை பராமரிக்க செல்லும் போது ஒரு பெரிய அளவில் மரியாதை இருக்கும். அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி பெற்றவர்கள் என்கின்ற அளவில் ஒரு மரியாதை இருக்கும். அது மட்டுமல்ல, நான் இப்போதும் கூட நம்முடைய டிஎம்இ இடத்தில் சொன்னேன், இப்போது இது முடித்தவுடன் அனைத்து டீன்களுடனும் 36 மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடனும் நான் காணொலி வாயிலாக பேசவிருக்கிறேன். அவர் இன்றைக்கு இதே நாளில் எல்லா இடங்களிலும் இந்த திட்டத்தை தொடங்கவிருக்கிறார்கள். அவருக்கு நாம் சொல்லவிருக்கிற செய்தி, 3 மாதத்திற்கு பிறகு இது படித்து முடித்துவிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிற போது பெரும்பகுதியானவர்களுக்கு நாம் இதில் போடுகிற ஒரு விதிமுறையே, அவர்கள் 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடத்தை படிக்க வருபவர்கள் 1 ரூபாய் கூட செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தகுதி, அவர்கள் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்க வேண்டும். 10 முதல் 12 வகுப்புகள் படித்து முடித்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு படித்தால் கூட போதும், படித்து முடித்திருக்க வேண்டும். இன்னொரு தகுதி, இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிற பகுதியை சுற்றி இருக்க வேண்டும். இந்த கோர்ஸ் படிப்பதற்கு வெளியூரிலிருந்து இங்கே வருவது சரியாக இருக்காது. குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து இங்கே வந்து படித்து முடித்து விட்டு போவது, ஒரு 3 மாத காலம் அவர்கள் இங்கே தங்கி இருப்பது செலவினம் அதிகமாகும். எனவேதான் விழுப்புரத்திலேயே அந்த வசதி இருக்கிறது, அங்கே படிக்கலாம். ஆக இந்த உள்ளூர்காரர்கள் இங்கே வந்து ஒரு 100 பேர் பயிற்சி பெறுகிற போது இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு
தங்களுக்கு யாராவது இந்த முதியோரை பராமரிக்க ஒரு உதவியாளர் வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றினால் மரியாதைக்குரிய மருத்துவர் தீபா அவர்களை 3 மாதம் கழித்து இங்கே அவரை அணுகி எனக்கு ஒரு அசிஸ்டண்டை அனுப்புங்கள் என்று கேட்டால் அவர் இன்னநாள் இந்த தேர்வை முடித்து இங்கே சர்டிபிகேட் பெற்றிருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் செலக்ட் செய்து செல்லலாம் என்கின்ற வகையில் இவர் இங்கே அவர்களுக்கு உதவியாக இருப்பார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரிகளிலும் முதல்வர்கள் பொதுமக்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அப்படி இந்த 975 பேர் இந்த 3 மாத காலம் இந்த பயிற்சி முடித்து வெளியில் செல்லுகிற போது நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன், நிச்சயம் அவர்கள் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடித்த ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு 100% உறுதியாகிவிடும். அந்த 100% அவர்கள் பணிபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். காரணம், அரசு மருத்துவமனைகளில் இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் வருகிற முதியோருக்கு இவர்கள் சர்வீஸ் செய்திருக்கிறார்கள். நிச்சயம் இவர்களிடத்தில் சகிப்பு தன்மை இருக்கும், சேவை எண்ணம் இருக்கும், எப்படி செயலாற்றுவது என்கின்ற அந்த புரிதல் இருக்கும். ஆக இவ்வளவும் தெரிந்த ஒருவர் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை முதியவர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் நிச்சயம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது 100% உறுதியாக இருக்கும். இதில் உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ₹1 கூட உங்களுக்கு செலவில்லை. எந்த நிலையிலும் நம்முடைய மருத்துவ நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த இருக்கிறோம், எந்த வகையிலும் உங்களுக்கு செலவு என்பது உறுதியாக இருக்காது. அந்த வகையில் நீங்கள் இங்கே வந்து பயிற்சி பெற்று சான்றிதழை பெற்று செல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு உதவியாக இங்க இருக்கிற நிர்வாகங்கள் வேலையும் பெற்றுத் தருகிற அந்த முயற்சியையும் இவர்கள் ஈடுபடுவார்கள். இதையும் கடந்து அந்த மருத்துவமனைகளுக்கு ஏதாவது தற்காலிக பணியாளர்கள் தேவைப்பட்டாலும் கூட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு தற்காலிக பணியாளர்களும் தேவைப்படுவார்கள். அப்படி ஏதாவது காலி பணியிடங்கள் உருவாகிற போது இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடித்தவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை தருவார்கள். அந்த மருத்துவமனையிலேயே இவர்களை பணியில் அமர்த்திக் கொள்வதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். எனவே இந்த 3 மாதம் நீங்கள் படித்து வெளியில் செல்லும் போது நிச்சயம் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு இது ஒரு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அநேகமாக இந்திய அளவில் சர்டிபிகேட் கோர்ஸ் ஃபார் ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் என்கின்ற இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு இந்த படிப்பு முடித்து வெளியில் செல்வதற்குரிய இந்த வாய்ப்பு நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுகளோடு இங்கே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை முதியவர்களுக்கான எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 149 மில்லியன் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 14,90,00,000 பேர், ஏறத்தாழ 15 கோடி முதியவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். 15 கோடி முதியவர்களில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் தொகையில் 13.7% முதியவர்கள் இருக்கிறார்கள். 13.7% முதியவர்கள் தமிழக மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை பெற வருபவர்களும் 10 முதல் 13% வரையிலான முதியவர்கள் மருத்துவ சேவை பெற அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள். எனவே இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறவர்களுக்கு இவர்களின் வாயிலாக நல்ல சேவையும் கூட கிடைக்கும். சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்க வருகை தந்திருக்கின்ற உங்களின் வாயிலாக அரசு மருத்துவமனைகளில் ஏற்கனவே இருக்கிற செவிலியர்களோடு மருத்துவர்களோடு நீங்களும் சேர்ந்து அவர்களுக்கு உதவும் பட்சத்தில் இங்கே தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை பெறுகிற முதியோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கூடுதல் சேவை அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இது எல்லோருக்குமே பயனுள்ள ஒன்று. இந்த திட்டத்தை தமிழக அரசின் சார்பில் தொடங்கி வைப்பதை நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு ஒரு 975 பேர், அதில் குறிப்பாக இந்த மருத்துவமனைக்கு மட்டும் 100 பேர் என்கின்ற வகையில் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 100 பேருக்கும் இன்றைக்கு இப்போது பணியாணைகளை தரவிருக்கிறோம். உங்களுக்கு நிச்சயம் அநேகமாக இந்த 100 பேரும் சைதாப்பேட்டையை ஒட்டி இருப்பவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயம் இந்த 100 பேருக்கும் 3 மாதம் கழித்து ஒரு நல்ல பிரைட் லைஃப், அதாவது நல்ல எதிர்காலம் வாழ்க்கையில்
இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அதாவது முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் பயிற்சி படிப்பு என்கின்ற இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி, இந்த திட்டத்தில் சேருகிறவர்களை இன்றைக்கு நான் இது முடித்து காணொலி வாயிலாக மற்ற முதல்வர்களுடனும் பேசவிருக்கிறேன் என்றாலும் பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிப்பது, இந்த பயிற்சி பெற்றவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இதற்காக நீங்கள் பெரிய அளவில் அலைய வேண்டியதில்லை. உங்கள் ஊர் மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வரை அணுகி எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீங்கள் வைத்தால் நிச்சயம் நல்ல உதவியாளர்களை கல்லூரி முதல்வர்கள் அனுப்புவார்கள். அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் எந்த விதமான இடைத்தரகரோ அல்லது ஏமாற்று வேலையோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லது உங்களுக்கென்று வழங்கப்படுகிற ஊதியம் ஏதாவது ஏஜென்சியின் மூலம் அவர்கள் பாதி உங்களுக்கு மீதி என்கின்ற வகையிலும் இது இருக்கப் போவதில்லை. உங்களை நேரடியாக அரசு சிபாரிசு செய்யும். நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நட்புறவை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிக் கொள்ள நீங்களே உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.